சரிகமபா சீசன் 5 நெறைய பேரோட லைஃப்ல நெறைய நல்ல சேஞ்சஸ் குடுத்திருக்கு. அதுல பவித்ரா அவர்களும் முக்கியமானவர். ஏன்னா, அவங்களுக்குன்னு கேஏஜி டைல்ஸ் அவங்களோட குழந்தைகளுக்கான படிப்பு செலவை ஏத்திருக்கு. அது மாரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நெறைய சிங்கர்ஸ் கெஸ்ட்டா வந்தவங்க வாங்கி குடுத்திருக்காங்க. பவித்ரா அவர்களுக்கு நிறைய ஃபாரின் கச்சேரிகள், மேடை கச்சேரிகள்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு இல்லையா? இத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அவங்களுக்கு 25 கோடி ரூபாய் 25 லட்சம் ரூபாய் மதிப்புல வந்துட்டு நிலம் குடுத்திருக்காங்களாமா. இது பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. ரீசன் என்னன்னா, அவங்க ஜெயிக்கல. ஆனா வந்து டாப் 5ல வந்து 6த் கண்டஸ்டன்ட்டா வந்திருப்பாங்க. எப்பவுமே இல்லாத சலுகை பவித்ராவுக்கு குடுத்திருக்காங்க. அவங்களும் பாடணும் மக்கள் மத்தியிலன்னு. வின்னர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, பவித்ரா அவர்கள யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்ப எதுக்காக இந்த மாதிரி மாத்துனாங்கன்னா, அவங்க சரிவர பண்ணணும் அப்படின்றதுக்காக. பவித்ரா அவர்களுடைய குரல், அவங்களுடைய இயல்பு, அத தாண்டி அவங்களுடைய குணம், அவங்களுடைய கணவனை இழந்தவங்கன்றத தாண்டி அந்த பேஷன் மேல இருக்க வெறி தான், இவ்ளோ பெரிய வாய்ப்ப உருவாக்கி, நிறைய அறிமுகங்கள உருவாக்கி குடுத்திருக்கு. அவங்க குழந்தைக்கு படிப்பு குடுத்திருக்கு. எந்த ஒரு விஷயத்த அவங்க கணவர் விட்டுறக்கூடாதுன்னு நெனச்சாரோ, அந்த விட்டுறக்கூடாதுன்னு நெனச்ச விஷயம் தான் பவித்ராவுக்கு ஒரு வாழ்வியல, ஒரு வாழ்க்கைய உருவாக்கியிருக்கு. சரிகமபால இருக்க கண்டஸ்டன்ட்ட தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், வரக்கூடிய கெஸ்ட்டா இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருமே பவித்ராவுக்கு உதவி இருக்காங்க. அவங்களோட கணவருடைய ஆசை கூடிய விரைவில பெருசா நிறைவேறப் போகுது. நிறைய படங்களுக்கு பவித்ரா பாடுவாங்க. அவங்க குரல் மூலமா நம்மள பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.